ஹாய் விவாஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காணையும் அம்மையும் பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி தடுக்கலாம், அதை ரொம்ப நம்மளுக்கு பரவிடாம எப்படி மாடுகளை பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம மாடு கண்டுகள்லேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த ஒரு கண்டு தான். இந்த கண்டுக்கு நாங்கள் ஊசி மருந்து எதுவுமே போடலை. அங்கே கூட்டுக்கு போனாலுமே இப்போ நிறைய மாடுகளுக்கு நம்ம ஊரை சுற்றி எல்லாருக்குமே காண வந்திருக்கு. மாட்டாஸ்திரிக்கு போகிற வழியில் நிறைய காண வந்த மாடு வந்தனால பயந்துக்கிட்டு வீட்லயே வச்சு நம்ம வைத்தியம் பண்ணுவோம். ஏன்னா போன தடவை நாங்க வந்தப்ப இந்த இதுதான் பண்ணோம். வேப்பெண்ணெய் மஞ்சள் போட்டு நல்ல காய்ச்சல் மாத்திரை வாங்கி போட்டோம். காய்ச்சல் அதிகமானால இந்த மாடு எப்படி இழைக்குதுன்னு பாருங்க. எங்களுக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்துருச்சு, இதை காப்பாற்ற முடியுமா என்னன்றது மாதிரி. அது பெரிய பெரிய கட்டியாகி அதுல இருந்து புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்க வேற எதுவும் போடல, ஈ முக்கியாம இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் மஞ்சள் இதுதான் நல்லா போட்டோம். போட்டோன்னே மருந்து போட்டோம். மருந்து போட்டப்ப கூட அவளை ஆறல. அது லேசான புண்ணுகளுக்கு போட்டோம்னா ஆறி போகுது. இந்த காம்புல வர்ற புண்ணு, இந்த மூக்குல வர்ற புண்ணு இதெல்லாம் ஆறி போகுது. ஆனா இதுக்கு கட்டி கட்டியா அந்த அம்மா பக்கல உடஞ்சனால ஒரு ஈ முச்சுக்கிட்டு வரவே இல்லை. அப்புறம் என்ன செஞ்சுட்டோம், சரி இதுக்கு மஞ்சள் வேப்பெண்ணையும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். சரின்னு 2 நாள்ல கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஈ முக்கியாம இருக்கும் போதே அதுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இற தின்ன ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இற தின்னல, தண்ணி குடிக்கல, அப்படி இருந்த மாடு 10 நாள்ல இந்த நிலைமைக்கு வந்துச்சு. சரி நல்லா ரிசல்ட் இருக்கனால நாங்க அந்த வேப்பெண்ணையும் மஞ்சளுமே போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நல்லா பியூரா குணமாயிருச்சு. இப்ப இந்த மூக்கடங்காய் குத்தி மூக்குல மட்டும் புண்ணு இருக்கு. அதையும் நம்ம சரி பண்ணிடணும்னா இப்ப அதுக்கு வேப்பெண்ணெய் மஞ்சள் போட்டோம்னா அது தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியாகாது. நம்ம அதுக்கு அந்துருண்டைய நல்லா நசுக்கி பொடியாக்கி மூக்குல புண்ணு இருக்கிற இடத்துல அமுக்கி விட்டோம்னா வேகமாவே ஆறிடும். இப்ப இந்த பால் மாடுகளுக்கெல்லாம் ஒரு மாட்டுக்கு காண வந்துச்சு. அந்த பால் மாடை நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா மாட்டுக்குமே வந்துடும். பால் பிச்சும் போது கையை கழுவ வச்சுதான் பாலை பிச்சு விடுவோம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் பெர்மனன்ட் போட்டுதான் எல்லாத்துக்கும் காம்பை கழுவுறது. காடியும் நல்லா கழுவி சுத்தமா வச்சிருவோம். ஒவ்வொரு மாடியும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாதான் காப்பாற்ற முடியும். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நிறைய மாடு நாங்க செத்து தூக்கியே விட்டுட்டோம். அதனால என்ன செஞ்சுட்டோம், இந்த தடவை எங்களுக்கு பயம் வந்தனால ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டருக்குமே ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி என்னங்க சார் இப்படி தடுப்பூசி போட்டோம், போட்டுமே எங்களுக்கு காண வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் அந்த வேக்சின் கொடுக்குறவங்களவே அந்த டீமையே கூப்பிட்டுக்கிட்டாங்க டாக்டர். நம்ம மாடு எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த அவங்க சொன்னது அதுதான், வேக்சின் போட்டோம், உங்களுக்கு அதிகமான பாதிப்பு வராது, லேசான பாதிப்புலயே சரியாயிரும், கவலைப்படாதீங்க, அப்படி எதுவும் வந்துச்சுன்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடுகளை பார்த்துட்டு அந்த சீக்கு வந்த மாடு மட்டும் தனியா வைங்கன்னு சொன்னாங்க. நாங்க தனியா வச்சுக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்படி லேசா வாயில எச்சி வடிது பாருங்க, இந்த மாதிரி எச்சி வடிஞ்சாலே நாங்க தனியா வச்சிருவோம். இன்னொன்னு இற தின்னாது, தண்ணி குடிக்காது. அந்த முதுகு நேரம் இருக்கு பாத்தீங்களா, எலும்பு, முதுகு எலும்பு அது வளைஞ்சு கூணு மாதிரி ஆயிரும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா அது தனிமைப்படுத்தணும். இப்ப இந்த கருவாயன் நம்மளுக்கு காவல்காரன், இவன் எல்லா மாட்டையும் பாத்துக்குவான். மாடு கண்டு ஓட்டுறோம் நைட் நேரத்துல, அந்த கண்டு கொஞ்சம் தள்ளி போய் சீம்புளுக்குள்ளே படுத்துக்கிறோம். அப்ப நாங்க தேடுமுனா கூட கருவாயன் அந்த இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் கூப்பிட்டு போய் காமிச்சிருவியா, நாங்க கண்டை தூக்கிட்டு வந்துருவோம். அதே மாதிரி ஒரு பாம்பு பள்ளி வந்துச்சுனால அதை மறுச்சு நிப்பாட்டிக்கிட்டு கொலைப்பியா நாங்க போய் அதை அடிக்கிற வரைக்கும் அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த நான் காட்டுற மருந்தெல்லாம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு காண வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா பொக்களத்துக்கு இந்த மருந்தெல்லாம் கேட்கல, காணைக்கு இந்த மருந்தெல்லாம் நல்லா கேட்குது. ஏன்னா வாய்க்கான வந்திருக்கு. வாய்க்குள்ள நம்ம எந்த மருந்துமே போட முடியாது. அதனால அந்த தண்ணி மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மருந்து என்ன செய்யுங்க, நல்லா இந்த பொட்டாசியம் பெர்மனன்ட் போட்டு கழுவிட்டு அந்த தண்ணி மாதிரி இருக்க மருந்தை நம்ம தடை விட்டோம்னா நல்லா ஆறுது புண்ணு, வாயில் இருக்க புண்ணு. மூக்கில் இருக்க புண்ணுக்கு அந்த ஒரு பொடி இருக்கு, அது போடுங்க. அதுக்கும் கேட்கலன்ற பட்சத்தில் அந்துருண்டையை நசுக்கி நல்லா வலுவலுன்னு நசுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா போயிடும். அதுக்கப்புறம் இந்த கால் இடுக்கலாம் நிறைய புண்ணு வந்துடுது. அதுலலாம் புழு வச்சிருச்சுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம். அதனால புழு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், தினாம காடியை கழுவும் போதே அது காலு கீழெல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா சுத்தமாக வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்தும் வந்துச்சுன்னா அந்த பொடியை போட்டோம்னாலே 2-3 நாள் ஆறிடுது. அடுத்து காம்பில் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஒவ்வொரு மருந்து போட்டுக்கிருக்கோம். இப்படி காம்பில் பால் பிச்சுற காம்பில் என்ன செய்யும், சின்ன சின்ன பொக்களமாக வரும். சின்ன சின்ன பொக்களம் தானே இருக்குது அப்படின்னு நம்ம இந்த மழை காலத்தில் கொசு கடிச்சது அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த சின்ன சின்ன பொக்களத்துக்குமே ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது பார்த்தீங்களா,
ஃபேர் அண்ட் லவ்லி, நம்ம மூஞ்சிக்கு போகிற ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி அந்த சின்ன பொக்களமாக இருக்கும்போதே நம்ம தடவிட்டோம்னா அந்த பொக்களம் பெருசாகாமல் அப்படி அமுங்கிருது. அப்படி அமுங்காமல் ஒரு சில மாடு ஹீட் ஓவராக இருக்கிற மாட்டுக்கு என்ன செய்யும், அது வெடித்து புண்ணாயிடும். புண்ணாயிடுச்சுன்னா தான் அந்த 5 ரூபா பொடி பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடி பாக்கெட்டை நாங்கள் கொஞ்சம் கொட்டி தேங்காய் எண்ணெயில் குழப்பி அப்படியே தடவி விட்டுருவோம். இந்த மாடை பார்த்தீங்களா, படுத்து கிடக்கும் போதே பால் ஒழுகும். அவ்வளோ நல்லா பால் பீச்சுற மாடு. இப்போ தான் கண்டு போட்டுச்சு. இதுக்கு தான் இப்போ காண வந்தது. இதை நாங்கள் இப்போ ஒதுக்கி தான் வச்சுருக்கோம். இது எடுத்த வீடியோ. இப்போ இந்த மாடு என்ன செஞ்சிச்சு தெரியுமா, காய்ச்சடிக்கல, எதுவுமே செய்யலை. திடீர்னு தண்ணி குடிக்கலை, இறந்துடாமல் நின்றுக்கிருக்கு. பார்த்தா அதோட முதுகு பார்த்தேன் நான். என்னடா இது குன்னிக்கு இருக்குது இந்த மாடு, கூண் முளைச்சிக்கிருக்கே, இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சரி தனியாக கட்டிடுவோம்ட்டு தனியாக கட்டி இந்த மாட்டுக்கு என்ன செஞ்சோம்னா, கால்சியம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த மழை காலத்தில். அதனால் வைக்கலை நிறைய போட்டு தின்ன விட்டோம். அப்புறம் பால் பீச்சதுக்கு முன்னாடி கால்சியம் டானிக்கு ஒரு 50 மில்லி ஊற்றி வட்டையில் வச்சுருவோம். அது திண்டோடனே பாலை பீச்சுவோம். அப்படி செஞ்ச உடனே இந்த மாடு அந்த வைக்க திண்டதுக்கு அந்த கால்சியம் டானிக்கு வச்சதுக்கும் நல்லா அந்த கூணு நிமிந்து நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆக என்ன செஞ்சிருச்சு, வாய்க்கானை வந்துருச்சு. இப்போ அதுக்கு வாய்க்கானைக்கு காம்புலேயும் நிறைய புண்ணு வந்துருச்சு. அது ரெண்டுக்காக இப்போ கண்டுக்கு மட்டும்தான் பால் இருக்குது. அந்த மாடு சுத்தமாக பாலை கறக்கலை. நீ என்ன செய்கிறது, அது கண்டை மட்டும் விட்டுட்டு மருந்து போட்டு கட்டிக்கிருக்கோம். அது சோமான பிறகு பாலை பீச்சிட்டேன். இப்போ நம்ம மாடை மட்டும் காப்பாற்றுற வழியை பார்க்கணும். பால் குறைஞ்சி வச்சுன்றதுக்கு இந்த நல்ல மாடுகளுக்கு பின்னாக்கத்தை விட கூட போட்டு அதில் பீச்சிக்கிடலாம். இப்போ இந்த மாடு பால் கறக்க போகிறேன். இதுதான் பொட்டாசியம் பிரமனேட் போட்டு கழுவிட்டு தான் அங்கே பால் கறப்போம். இந்த மாடு இப்போ காணையிலேருந்து தப்பிச்சு நல்லா ஆயிடுச்சு. லேசாக பொக்கலாக இருந்துச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டோம், சரியாயிடுச்சு. இன்னுமே என்ன செய்யுது, பால் கறக்கும்போது கொஞ்சம் காலை தூக்கிக்கிட்டே இருக்கு. அந்த பழைய வலி இருக்கும்ல, அதனால என்ன செய்யுது, கொஞ்சம் காலை தூக்குது. இந்த பால் எப்படி கறக்குறேன்னு பாருங்க. இப்போ நம்ம பால் கறக்கிறதுக்கு இந்த விரலை மடக்கிதான் பீச்சணும் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பழகுறீங்கன்னா நீங்க நேரம் வச்சே கொஞ்சம் கொஞ்சமா பீச்சலாம். இதெல்லாம் பெரிய காம்பா தானே இருக்கு. இதுல நம்ம விரல் மடக்காமே பீச்சலாம். பீச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தானா அந்த விரலும் மடங்கிடும். நாளை பழகும்போது வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்க. அந்த விரலை மடக்காமத்தியான் பீச்சிக்கிருப்பேன். அப்படியே அந்த பழக என்ன செஞ்சிருது, நம்மளுக்கு தானா விரல் மடங்கிருது. இதுக்கு கண்டு இல்லை, அதனால கையிறக்குனாலே கொஞ்சம் லேட்டாகத்தே இறக்கேன். அது சோமலாமல் இப்போ சரியாக இருக்க மாட்டுனால செனையாக இருக்குது, நிறைய செனையாக இருக்குது. இப்போ ஒரு 7 மாதம் இருக்கேன். அதனால என்ன செஞ்சுட்டான், இன்னும் ஒரு மாதத்துக்கு வச்சு பாலை பீச்சிட்டு நிப்பாட்டி விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக தான் பால் பீச்சேன். இந்த பாருங்கள், இந்த 2 காம்பை பீச்சுவோமா. எப்பயுமே இந்த மாடை பாலை பீச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு காம்பு மட்டும் இதுக்கு பெரிய காம்பாக இருக்கேன், அது மட்டும் கொஞ்சம் பால் அதிகமாக வரும். இப்படி இந்த விரலை நான் இப்போ மடக்கி எனக்கு நேரம் வச்சே பீச்ச முடியல, மடக்கி பீச்சுற மாதிரி தான் ஆயிடுது. ஏன்னா பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுவே மடங்கிக்கிறதுல. அப்புறம் இப்படி 2 காம்பை பீச்சுங்க. 2 காம்பை ஒட்டை பீச்சிட்டு அடுத்த 2 காம்பை பீச்சணும். இப்போ மாட்டுக்கு பால் பீச்சி பழகிறது நம்ம எல்லாத்தையும் பழகி வச்சுக்கிட்டோம்னா ஆள் வரலைன்னாலும் நம்ம மாட்டுக்கு பீச்சிக்கே இருக்கலாம். இந்த மழை காலத்தில் ஒரு நேரம் வர முடியாமல் போயிடுதுங்க. அப்போ என்ன செய்வீங்க, அவங்களுக்காக காத்துக்கு இருக்க முடியாது. நம்ம 2 மாடை பீச்சிக்கே இருந்தோம்னா அதுகளும் சந்தோஷமாக பாலை பீச்சிக்கிட்டு போயிருங்க. இப்போ இறத்துக்கிறது எல்லாமே இப்போ நம்மளுக்கு கார்த்திகை மாதனால பொழுது வேகமாக போயிடுது. வேகமாக பாலை பீச்சிட்டு நம்ம தட்டைக்கிட்டே அறுத்து வீடு கொண்டு சேர்க்கணும்னா இருட்டாக போயிடுது. 5 மணிக்கெலாம் இருட்டிடுதுல. அதனால இப்போ வெள்ளனாவே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுக்கிடுவோம். பால் கூட பீச்சணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நல்லா மேய்க்கணும். இந்த மோட காலத்தில் நம்ம நல்லா மேய்ச்சலுக்கு விட்டு அதுவும் நல்லா மேயும். வீட்டிலே கட்டி நம்ம இந்த சகதிக்குள்ளே இதுக்குள்ளேயும் இருக்கிறத விட மேய்ச்சலுக்கு கூட்டு போனோம்னா பாலும் கூட நம்மளுக்கு இடமும் சுத்தமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் அதை வெளியாக கொண்டு போய் கட்டுவோம். கடலை பின்னாக்கு கேஸ் தீவனம் இதை மீறின பால் கறக்கிறதுக்கு வேற எதுவும் நாங்கள் போடுறதில்ல. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் சொல்லியிருப்பேன். இன்னமும் அது 2த்தையும் நாங்கள் போட்டுக்கிருக்கோம். நல்லா பால் கறக்குது. பால் கூடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை செய்யுங்க. அதுக்கு மீறி காலையெல்லாம் காண அதிகமாகிடுச்சுன்னா இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.